வெஸ்டர்ன் விசா அப்ளை புதுசாக பண்ணணும் அப்படின்னா $100K வந்து பண்ணணுன்றது இன்னும் இருக்கா இல்லை அதோட நிலைமை என்ன மாதிரி? இப்போ என்னை யாராவது பார்த்தாங்கன்னா இமிக்ரேஷன் அட்டர்னினாலே என்னம்மா வந்து 1 கோடி கொடுத்தாதான் நாங்கள் யூஎஸ்கே வர முடியும் போல இருக்கமா, அவங்க வராங்களா இல்லையான்றதை விட இது ஒரு உண்மைதான். ஆனால் 20 ஸ்டேட்ஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் அவுட் ஆஃப் த அத்தாரிட்டி ஆஃப் த பிரசிடென்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ 2 பேருமே ஒரு இடத்துல இருக்கீங்க, ஈக்குவலி தே ஆர் லைக் கெரியரில் இருக்கீங்க. ஸோ இன்னொருத்தரோட டிபெண்ட்டாக நீங்கள் 2 பேருமே அங்கே வரும்போது உங்களோட லிமிட்டேஷன்ஸ் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கு ப்ரிப்பேர்டாக வந்தால் தான் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஏதாவது எமர்ஜென்சி நீங்கள் வர வேண்டியது இருந்ததுன்னா எப்படி வருவாங்க, எப்படி போகிறாங்க? ரொம்ப பெரிய கஷ்டம், ஸ்ட்ரகிள் தாங்க. உண்மையிலே பார்க்கும்போது பேத்தட்டிக் சிச்சுவேஷன் தான். முதல்ல போகும்போது தான் ரொம்ப அந்த ரிபல் பண்ணி போவே முடியாது மேம், எனக்கு என்ன ஆனாலும் நாங்கள் இருக்கேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேரை நான் பார்க்குறேன், 2 வருஷம் 3 வருஷம் இருக்கிறவங்கலாம் வந்து ஃபேமிலியாக விட்டுட்டு இங்கே செட்டில் ஆகிடுவாங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு திரு டாக்ஸ். இன்றைய நிகழ்ச்சியில் அமெரிக்கா செல்வோருக்கு மிகவும் பரிச்சயமான அமெரிக்கா செல்வோருக்கான விசா மற்றும் இமிகிரேஷன் ப்ராசஸ் செய்வதற்கான சட்ட உதவிகளை வழங்கும் திரு மேரி கென்னடி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். 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 எனக்கு ஓரளவுக்கு தெரியும் உங்களை பற்றி, நம்ம நேயர்களுக்கு பார்க்குறவங்களுக்கு தெரியணும் அப்படின்னா மேரி கென்னடி யார்? மேரி கென்னடின்றவங்க வந்து ஒரு தமிழ் பெண். 2001 அமெரிக்கா போகணும்னு ஒரு பெரிய ஒரு கோலெல்லாம் இல்லை, ஆனால் போக வேண்டிய சூழ்நிலை. ஹஸ்பண்ட் முன்னாடி போயிருந்தாங்க. இன்றைக்கி வரைக்கும் அங்கே தான் இருக்கிறேன், சிகாகோவில் இருக்கேன். ஆனால் அந்த கல்ச்சர் ரூட்ஸு, அப்பா அம்மா மாமியார் அவங்க ஃபேமிலி எல்லாருமே சென்னையிலையும் தூத்துக்குடியிலையும் இருக்காங்க. வருஷத்தில் நீங்கள் அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப்பாக மாறிட்டீங்க? ஆமாம். ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு? ஹஸ்பண்ட் வந்து ஐடியில் இருக்காங்க. ஆமாம். ப்ராப்பர் நேட்டிவ் எது இருக்கும்? ப்ராப்பர் நேட்டிவ். அப்பா வந்து டீச்சர், அம்மா டீச்சர். 2 பேருக்கும் தூத்துக்குடி, திருநெல்வேலி. அவங்க எல்லாருமே சென்னைக்கு வந்துட்டவங்க. நான் வந்து சென்னையில் தான் வளர்ந்தேன். அப்புறம் ஹஸ்பண்டோட ஊர் தூத்துக்குடி. ஸோ உங்கள் மேரேஜ் வரைக்கும் சென்னையில் தான் இருந்தீங்க? ஆஃப்டர் மேரேஜ் நீங்கள்? ஆமாம், மெட்ராஸ் லா காலேஜில் தான் லா பண்ணேன். ஸோ அதனால் இங்கே தான் எனக்கு சென்னை தான் தெரியும், சென்னை தான் பிடிக்கும். சரி, எப்படி இந்த லா ஆஃப் மேரி கென்னடி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த தாட் எங்கேருந்து வந்தது? லீகல் கேரியர் அப்படின்னு ஆரம்பித்த சூழ்நிலையிலேருந்தே பார்க்கணும் அப்படின்னா, எனக்கு வந்து அப்பா ஹெட் மாஸ்டர், அம்மா டீச்சர்ன்ற இடத்துலேருந்து திரும்பி வரும்போது எஜுகேஷன். யூஸ்வலாக டீச்சரோட பிள்ளை டீச்சராக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் எதுவும் திங்க் பண்ணலையா? டீச்சராக போகணும் இருந்தேங்க, டீச்சராக இருந்தேன். ஒரு டீச்சராக இருந்திருக்கீங்க? 3-4 இயர்ஸ் டீச்சராக இருந்தேன். அப்போ வந்து தூத்துக்குடியிலையா சென்னையில் எப்படின்னா டீச்சராக போகணும்னு போகலை. ஆனால் இப்பயும் யாராவது கேட்டாங்கன்னா அப்படி தான் சொல்லுவேன். ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்போ என்னவாகுவீங்கன்னா, என்னைக்குனாலும் I'll go back to be a teacherன்னு சொல்லுவேன். பட் அதெல்லாம் மீறி எஜுகேஷன் அப்படின்னு வரும்போது எனக்கு வந்து அதில் ஒரு பெரிய ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை. நாங்கள் வரவங்க எல்லாருக்குமே சொல்கிற விஷயங்கள், நம்ம எந்த காரணத்தை கொண்டும் நம்மளோட எஜுகேஷனோ நம்மளோட கல்ச்சுரல் ஸ்ட்ரென்த்தையோ விட்டுறக்கூடாது அப்படின்னு. இல்லை, ஆக்சுவலாக நீங்கள் டீச்சர் அப்படின்னீங்க, இங்கே 3 years ஒர்க் பண்ணீங்க இல்லையா? டீச்சராக இருந்துட்டு எகைன் லா அப்படின்றது அது எப்படி சூஸ் பண்ணீங்கன்றது ஒன்று. தென் அமெரிக்கா அப்படின்றத எப்போ சூஸ் பண்ணீங்க? அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் எப்படி இருந்தது? இப்போது என்னை பார்க்குறவங்க எல்லாரும் வந்து ரொம்ப ஒரு கம்பேஷன், எம்பத்தி, எஜுகேஷனுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸு அப்பார்ட் ஃப்ரம் மை லீகல் கெரியர். லீகல் வீசாஸ்ன்னு வரும்போது மேரி இஸ் டிஃப்ரெண்ட்டுன்னு பார்க்குறாங்க. ஆனால் அந்த எம்பத்தி அண்ட் கம்பேஷன் ப்ளஸ் அந்த எஜுகேஷனுக்கு கொடுக்குற முக்கியத்துவம், இது எல்லாமே எனக்கு வந்தது வந்து அந்த 3 years என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பீயிங் மேனேஜிங் த ஸ்கூல் ஆர் பீயிங் அ டீச்சர்ன்னு தான் நான் பார்க்குறேன். வீட்டில் ஒரு மதராக இருக்கீங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்ற ஒரு இது, குடும்ப தலைவி அப்படின்னு எடுத்துக்கலாம். வெளியில் ஒரு ஆண்டர்பிரனராக இருக்கீங்க, இமிக்ரேஷன் அட்டார்னி, இப்படி ஒரு ஆள் பன்முகத்தன் மல்டி டாஸ்கிங்காக இருக்கீங்க அப்படின்றது எந்த அளவுக்கு அது சேலஞ்சிங்காக இருக்குது? பீயிங் எ விமன், அது எப்படி மற்ற பெண்களுக்கு எப்படி நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அதுக்கு ஏதாவது இன்ஸ்பிரேஷனலாக? எல்லாருக்கும் நான் சொல்ல வேண்டிய விஷயம் இதுதான். என்னென்னா, நம்ம வந்து நம்மளோட டிசிஷன் மேக்கிங், அந்த கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸு, அப்புறம் நம்மளோட ஓன் டிசிப்ளின், நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட விஷன்ஸு, நம்மளோட கோல்ஸ், இதெல்லாத்தையும் நீங்கள் செட் பண்ணிங்கன்னா எல்லாருமே
வந்து அந்த இடத்துக்கு நம்ம வந்துடலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு நம்பிக்கை தான். ஓகே, பீயிங் அமெரிக்கன் சிட்டிசன், நீங்கள் 2 இடத்துலையுமே இருக்கீங்க, அமெரிக்கன் சிட்டிசனாக இருக்கீங்க, தமிழ்நாட்டில் இருந்திருக்கீங்க அப்படின்னும் போது ஒரு விமன் ஒரு ஒர்க் விசாவில் இங்கே இப்போ யூஎஸ் வரணும்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் என்ன சஜஷன்ஸ் கொடுப்பீங்க? இங்கேருந்து இப்போ இந்தியாவிலே இருந்து அவங்க ஒர்க் பண்ணட்டும் அதுதான் பெட்டர் அப்படின்னு சொல்லுவீங்களா, இல்லை யூஎஸ் வரலாம் அப்படின்றதா என்ன உங்களோட சஜஷனா? நீங்கள் வெளிநாட்டுக்கு போனாதான் உங்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிற எண்ணத்தை எனக்கு என்றைக்குமே இருந்ததில்லை, அதுதான் உண்மை. ஆனால் போகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது, இல்லை உங்களுக்கு பர்சனலாக இது என்னோட வாழ்க்கை முறை, நான் இதை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து இட்ஸ் லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்தியாவிலையுமே எவ்வளவோ விஷயங்கள் வந்து நீங்களும் பண்ண வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. பட் ஆனால் டெசிஷன் நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா ஒரு தெளிவான சிந்தனை, ஒரு பிளான், எந்த வீசாவில் நீங்கள் போனாலும். ஏன்னா ஃபஸ்ட்டு இப்போ பார்க்குற என்னென்னா ஸ்டூடெண்ட் வீசாவில் இப்போ இங்கே வந்து அண்டர் கிராட் பண்ணிடுவாங்க. ஸோ மாஸ்டர்ஸ்க்கு வரும்போது அவங்க மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து யூஎஸில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்காவது உங்களுக்கு ஒரு பிளான் இருக்கணும் கண்டிப்பாக. ஒரு மாஸ்டர்ஸ் அங்கே முடிச்சுட்டு நம்மளோட கண்ட்ரிலேயே வந்தீங்கனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, அதுதான் உண்மை. அது மாஸ்டர்ஸ்லாம் அங்கே படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய த வே தட் அந்த சிஸ்டம் அது வந்து உங்களுக்கு நிறைய ஒரு எக்ஸ்போஷரை கொடுக்குது, ஒரு புரிதலை கொடுக்குது. அதை எடுத்துகிட்டு வந்தாலும் இட்ஸ் கோயிங் டு பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. இப்போ நான் யூஎஸ் வரணும்னு நினைக்கிறேன், ஒரு காமன் வேணால் அது நீங்கள் 2 விதமாக பார்த்துக்கலாம். ஒரு கம்பெனிலேருந்து போகிறதுன்றது ஒரு ப்ராசஸ், ஒரு இண்டிவிஜுவலாக நான் யூஎஸ்க்கு வரேன் அப்படின்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னா ஒரு இமிக்ரேஷன் அட்டார்னியாக நீங்கள் என்ன மாதிரியான கைடன்ஸ் கொடுப்பீங்க? அதாவது ஃபஸ்ட்டு வந்து யூஎஸ் போகணும்னு நினைக்கிறவங்க இல்லை பண்ணணும்னு உங்களுக்கு வந்து உங்களால் முடியும், நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த விசிட்டர் வீசா இருக்குது. ஒரு 2 மாதம் 3 மாதம் இல்லை மேக்ஸிமம் 6 மாதம் நான் வந்துட்டு யூஎஸ் எப்படி இருக்குது, அங்கே எஜுகேஷன் எப்படி இருக்குது, நான் பின்னாடி இங்கே போகலாமான்னு பார்க்கலான்னா நீங்கள் அந்த வீசா தான் நீங்கள் விசிட்டர் வீசா. அதுக்கு உண்டான அதுக்குமே யாராவது ஸ்பான்சர் பண்ணணுமா? இல்லை, அதாவது 2 விஷயம் இருக்குது. நீங்கள் அங்கே யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னா ஸ்பான்சர் பண்ணலாம். இங்கே உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் 2 பேரும் ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, இப்போ எனக்கு நாங்கள் யாருமே கிடையாது, பட் ஆனால் நான் யூஎஸ் பார்க்கணும்னு நினைக்கிறேன், நீங்கள் சொல்கிற மாதிரி விசிட்டர் விசாலே வரேன்னா நான் எப்படி வர முடியும்? அதுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு? கண்டிப்பாக இருக்குங்க. நான் வந்து அதை தான் அட்வைஸ் பண்ணுவேன். 2 விதமான விசாவை கம்பேர் பண்ணும்போது அங்கே ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க ஸ்பான்சர் பண்ணுறதை விட உங்களோட இப்போ நான் வந்து இன்னொரு கண்ட்ரி, இப்போ நிறைய பேர் நிறைய டூரெல்லாம் வந்து இட்ஸ் காமன். இப்போ நான் சிங்கப்பூர் போயிருக்கேன், துபாய் போயிருக்கேன், அடுத்தது எனக்கு யூஎஸ் போகிறேன்னா உங்களுக்கு யூஎஸில் யாரும் சப்போர்ட் எல்லாம் யாரும் வேண்டாம். நீங்களே ஐ ஜஸ்ட் லவ் டு ட்ராவல், ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் யூஎஸ்ன்னா நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் பண்ணும்போதே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இது ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நான் அட்வைஸ் பண்ணுவேன். என்னென்னா நீங்கள் அங்கே போங்க, ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். 1 மாதமோ 2 மாதமோ சம்மரில் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும், அங்கே ஸ்டே பண்ண முடியும்னா அதுக்கப்புறம் F1 மானிட்டரி அஃபோர்ட் பண்ணுறது, கெலாமிட்டி சூட்டபுளாக இருக்கான்னு பார்க்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு இது எனக்கு உண்டான ஒரு இடமா அப்படின்னு பார்க்குறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்புறமா வந்து F1 ஸ்டூடெண்ட் வீசா, இங்கே நீங்கள் ஒரு 4 இயர்ஸ் டிகிரி இருந்தாலும் மாஸ்டர்ஸ் நான் எங்கே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நிறைய காலேஜஸ் இருக்குது. கம்யூனிட்டி காலேஜஸ்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதில் வந்து கொஞ்சம் மினிமம் ஃபீஸ் இருக்கும் பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ் கம்பேர் பண்ணும்போது. ஸோ அந்த மாதிரியான இடத்துல ஆனால் உங்களோட ஃபீல்டு கரெக்டாக இருக்கணும். இது வந்து ஒரு ரெப்யூட்டபிள் காலேஜஸாக நீங்கள் பார்க்கணும். நிறைய சென்டர்ஸ் ஆர் ஆல் தேர். ஆனால் உங்களோட எஃபர்ட்ஸ் மேட்டர்ஸ் அ லாட். யூஸ்வலாகவே இப்போ நான் கேள்விப்பட்ட வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அங்கே வந்து வரேன்னா ஒன்று அங்கே இருக்கவங்க யாராவது நமக்கு சப்போர்ட் பண்ணி அங்கேருந்து ஒரு லெட்டராக கொடுக்கணும், இல்லை ஒரு ஈவெண்ட் கலந்துக்கிறோம் அப்படின்னா அந்த ஈவெண்ட் யார் ஹோஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து ஒரு லெட்டர் கொடுக்கணும். அந்த லெட்டரை நான் விசா பண்ணும்போது அப்ளை பண்ணி அதில் அப்ரூவல் எடுத்து தான் நான் வரணுன்ற மாதிரி இல்லாமல் நேரடியாக வர முடியும் அப்படின்னு வர முடியும். கண்டிப்பாக அது ஒரு ப்ராசஸ். அது இல்லாமல் இது வந்து விசிட்டர் விசா, இதுதான் காமன். இப்போ வந்து F1 விசான்றது ஸ்டூடெண்ட் விசா. நிறைய பேர் வந்து வர ஸ்டடீஸ்க்காக வர்றது. கரெக்ட். அதுக்கு டைம் பவுண்டெல்லாம் இருக்கா? இப்போ நான் ஒரு 3 இயர்ஸ் கோர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த 3 இயர்ஸ் வரைக்கும் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஆமாம். இப்போ வந்து ஸ்டூடெண்ட் வீசாவில் வந்து இப்போதைக்கு ஓப்பன் என்ரோல்மெண்ட் தான். அதாவது நீங்கள் வரும்போதே டியூரேஷன் ஆஃப் ஸ்டேட்டஸ்ன்னு ஒன்று கொடுத்துடுவாங்க. அது சேஞ்சஸ் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்போதைக்கு நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக வந்தீங்கன்னா அந்த இங்கே கான்சுலேட்டில் போய் நீங்கள் காலேஜஸ் அப்ரூவல் வாங்கி நீங்கள் உள்ளார வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் என்ன கோர்ஸ் என்ன மேக்ஸிமம் இப்போ நான் பர்டிகுலர் காலேஜில் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன், சாரி என்ரோல் பண்ணியிருக்கேன், அட்மிஷன் வாங்கிட்டேன்னா அந்த அட்மிஷன்ஸை காமிச்சு இந்த
அதை அப்ளை அப்புறமா கான்சல்ட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும். முதல்ல சூஸ் பண்ணணும் எந்த இடத்துல என்ன ஸ்டடீஸு என்ன கோர்ஸ் படிக்க போகிறீங்க, நிறைய ஆப்ஷன்ஸை பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ரோல் பண்ணணும். I-20ன்னு ஒரு டெம்பரரி ஒரு இது கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கான்சுலேட்டில் போயிட்டு நீங்கள் அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் வீசா ட்ராவல் பண்ணி வரணும். இப்போ H1B விசா எடுத்துக்கலாம். இதில் நிறைய இஷ்யூஸ் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்தது. இப்போ ஆஃப்டர் ட்ரம்ப் வந்த பிறகு நிறையா இஷ்யூஸ் இருக்குது. இப்போ அதோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது? H1Bல தான் நிறைய சேலஞ்சஸ் இருக்குதா, அது உண்மையும் கூட. அது H1 விசா அப்ளை புதுசாக பண்ணணும் அப்படின்னா $100K வந்து பண்ணணுன்றது இன்னும் இருக்கா, இல்லை அதோட நிலைமை என்ன மாதிரி இருக்கு? அது இருக்குதா. ஏன்னா இப்போ கூட அந்த $100K ஃபீஸ் அதுவும் பர்டிகுலராக அவுட் ஆஃப் கண்ட்ரி. இப்போ நீங்கள் ஏற்கனவே யூஎஸில் வீசாவில் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இது அப்ளிகபிள் இல்லை. என்ன வீசாவில் இருந்தாலும் இல்லை H1B இல்லாமல் இப்போ நீங்கள் F1ல இருந்தீங்க, இல்லை H4ல இருந்தீங்க, இப்போ L2ன்னு ஒரு L1 L2 அந்த மாதிரிலாம் வீசா இருக்குது. அவங்களுக்கு இந்த ஃபீஸ் அப்ளிகபிளாக இல்லை. ஏன்னா அங்கேயே இருந்தாங்கன்னா அவங்க சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டஸ் பண்ணிப்பாங்க. ஆனால் புதுசாக நிறைய பேர் இங்கேருந்து வரவங்க தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டிலேருந்து வரவங்களே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் இப்போது சேலஞ்ச் ஆனால் ஆமாம். ஏன்னா கோர்ட் இன்னுமே இப்போது ரீசெண்டாக கூட அந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸோட இதில் அவங்க பிரசிடென்ட் அத்தாரிட்டியில் தான் பண்ணியிருக்காரு ப்ரொக்ளமேஷன். அதனால் நீங்கள் we are not going to be suspend, அதாவது அந்த சம்மரி ஜட்மெண்ட்டோ இல்லை TROன்னு சொல்லுவாங்க, அது ரெண்டுமே கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரு 20 ஸ்டேட்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் அவுட் ஆஃப் த அத்தாரிட்டி ஆஃப் த பிரசிடென்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் இது 12 months தான். நான் என்ன இதில் பார்க்குறேன்னா, ரொம்ப பெரிய ஒரு பயமுறுத்துகிற மாதிரி இதை பார்க்க வேண்டாம்னு நான் பார்க்குறேன். என்னோட ஒப்பீனியன் அது ஃப்ரம் த லீகல் பேக்ரவுண்ட் அஸ் வெல். நான் ஒரு காமன் மேனாக சொல்லலை, வித் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நான் 2001ல் போனேன், 2002லேருந்து அந்த இமிக்ரேஷன் ஃபீல்டில் இருக்கேன். அப்படின்னும் போது இப்போ இந்த ப்ரொக்ளமேஷன் 12 months தான். இட்ஸ் நாட் லைக் ஃபார் எவர் எண்டிங் H1Bக்கு இல்லை. அந்த 100,000 அவுட் ஆஃப் கண்ட்ரி இருக்கிறவங்களுக்கு தான் இருக்குது. ப்ளஸ் லீகல் சேலஞ்சஸ் ஆர் ஆல்சோ பெண்டிங். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போது சென்னை மாதிரி இருக்கிறவங்க நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு எக்ஸ்போஷர் இருக்குது இல்லை. ஆனால் இப்போ கிராமப்புறங்களை இப்போ என்னை யாராவது பார்த்தாங்கன்னா இமிக்ரேஷன் அட்டர்னினாலே என்னம்மா $1 கோடி கொடுத்தா தான் நாங்கள் யூஎஸ்கே வர முடியும் போல இருக்கமா, அவங்க வராங்களா இல்லையான்றதை விட இது ஒரு உண்மைதான். ஆனால் அதில் இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக யோசிக்கணும். நம்ம அந்த லிமிட்டேஷன்ஸை மீறி தான் தேவைகள் இருக்கும்போது வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ப்ளஸ் நம்ம we are waiting for the H1Bயை பொறுத்த வரைக்கும் அந்த நிறுவனம் சார்ந்த கவலை தானே. இப்போ தனிநபராக அவங்களுக்கு அதை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவை இருக்கா? இல்லை, கரெக்ட், ரொம்ப நல்ல குவெஸ்டன். அது எம்ப்ளாயர் பேஸ்டு தான். ஆனாலும் என்ன ஆக போகுது அப்படின்னா ப்ராக்டிக்கல் வெர்ஷன்லையும் நம்ம பார்க்கணும் இல்லையா. இப்போ எந்த எம்ப்ளாயரும் ஈவன் த பிகர் ஆர்கனைசேஷன்ஸ், ஏன்னா இப்போ நிறைய கம்பெனிஸ் இங்கே இருக்கிற பேஸ்டு கம்பெனிஸ் ஆர் இந்தியா பேஸ்டு கம்பெனிஸ், பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் they utilize the visas, H1B விசாஸில் தான் நிறைய பேரை கொண்டு வராங்க. ப்ளஸ் ஸ்மால் சைஸ் கம்பெனிஸ் ரெண்டு பக்கமுமே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு லிமிட்டேஷன்ஸ் தான். யாரும் ஒருத்தவங்களோட ஃபீஸ் நீங்கள் H1Bயில் மேக்ஸிமம் ஃபீஸ் இப்போ 50 எம்ப்ளாயி மேலே இருக்கிற கம்பெனிஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு $8,000 வச்சுக்கோங்களேன். அதை போய் $108,000 ஒரு பெரிய ஹியூஜ் இன்க்ரீஸ். அப்போது அவங்களால அதை பண்ண முடியாது. அவங்க கொண்டு வரணும்னு நினச்சா கூட பண்ண முடியாது. எம்ப்ளாயராக இருந்தாலும் அதுதான் நடைமுறை. அதனால லிமிட்டேஷன்ஸ் ஆர் தேர். ஆனால் 12 months தான் அந்த ரூல் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, as I said, இன்னொன்று அதையும் மீறி என்னென்னா லீகல் சேலஞ்சஸ் ஆர் கோயிங் ஆன். ஸோ நம்ம வெயிட் பண்ணி அடுத்தது எப்படி வருது. இப்போ வரைக்கும் அதில் கிளாரிட்டி இல்லை தான். இருக்குது, கிளாரிட்டி இருக்குது. ஆனால் அது அப்ளிகபிளாக தான் இருக்குது நீங்கள் இந்தியாவில் அவுட் ஆஃப் கண்ட்ரியிலேருந்து பண்ணும்போது. ஓகே, அவுட் ஆஃப் கண்ட்ரினா 100K கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். இது அடிப்படையான கேள்வியாக கூட வச்சுக்கோங்க. ஒரு H1B விசா அப்ளை பண்ணுறதுக்குனா என்ன ப்ரொசீஜர், எப்படி நான் அப்ளை பண்ணுறதுன்றது ஒன்று. அதன் பிறகு அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா எப்படி அவங்கள செலக்ட் பண்ணுறாங்க? அதாவது H1B ஒரு பேசிக் இதுனா ஸ்பெஷாலிட்டி ஆக்குபேஷன்ற ஒரு க்ரைட்டீரியாவில் வந்துடும். எல்லாராலையும் ஒரு சில ஆக்குபேஷன்ஸ் தான் ஸ்பெஷல். எதனால் இப்போ H1Bக்கு இவ்வளோ டிமாண்ட்ஸ்? இப்போ நான் சொன்ன மாதிரி என் ஹஸ்பண்டே 98ல் போனாங்க அப்படின்னா அதுக்கு ரீசன் அதுக்கு எலிஜிபிலிட்டியே ஒரு ஐடியில் ஒரு தேவைகள் இருந்தது. அங்கே யுஎஸில் இந்த மாதிரி ஒரு ஐடி செக்டாரில் இருக்கிறவங்கள வச்சு தான் அவங்களோட டெக்னாலஜி செக்டாரை பண்ண முடிஞ்சது
தேவைக்கு நீட் வாஸ் தேர், அவங்களோட நீட்ஸ் இருந்தது. அப்புறம் இங்கே வந்து யூ ஆல்சோ ஹேவ் டு குவாலிஃபை. ரெண்டு விஷயம் இருக்குது இல்லைங்களா? ஸோ எல்லாரும் இப்போ நீங்கள் நர்சிங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அங்கே தேவைகள் இருக்குது, நிறைய இடத்துல நர்சஸ் இருக்குது. ஆனால் ஏன் இந்தியாவிலேருந்து நிறைய நர்சஸ் போக முடியலன்னா தே டோன்ட் குவாலிஃபை ஃபார் த ஸ்பெஷாலிட்டி ஆக்குபேஷன். ஏன்னா நர்சிங் செக்டரை வந்து 4 இயர்ஸ் டிகிரி அவங்கள பொறுத்த வரைக்கும் அது மேண்டேட்ரி இல்லைன்றதால நர்சஸாக இருந்தாலும் நீங்கள் அந்த ஸ்பெஷாலிட்டி ஆக்குபேஷனில் வர்றது வந்து ரொம்ப கடினம். டாக்டர்ஸ் டசன்ட் குவாலிஃபை அண்டர் த ஸ்பெஷல், லிமிட்டடாக இருக்குது. ஸோ அப்போ வந்து ஐடியில் தான் அந்த தேவைகள் இருந்தது. அதனால் இவ்வளோ நாள் நம்ம போயிட்டு இருந்தோம், பண்ணிட்டு இருந்தோம். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, கண்டிப்பாக H1B பொறுத்த வரைக்கும் ஒரு எம்ப்ளாயர் இஸ் அ மஸ்ட். நீங்கள் வந்து ஒன்று நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டீங்க, எனக்கு ஒரு 10 இயர்ஸ் ஆஃப் அன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஐடிலேயே, ஆனால் எனக்கு நான் யூஎஸில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாலும் எம்ப்ளாயர்ன்ற ஒருத்தர் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ஸ்பான்சர் கிடைக்கும், பண்ண முடியும். அதுக்கப்புறமா தான் வந்து நீங்கள் வந்து அவங்களோட சேர்ந்து தான் நீங்கள் போக முடியும். இண்டிவிஜுவலாக பண்ணுற வீசா இது கிடையாது. தேர் ஆர் அதர் வீசாஸ், EB-5ன்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வீசாஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு 800,000 உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு வரும்போது அந்த வீசா வந்து தனி நபராக நீங்கள் குவாலிஃபை பண்ணிப்பீங்க. ஆனால் H1B பொறுத்த வரைக்கும் எம்ப்ளாயர் இஸ் அ மஸ்ட். இதுதான் 2 விஷயம். ஒன்று நீங்கள் குவாலிஃபை ஆகணும், இன்னொன்று அங்கே தேவைகள் இருக்கணும், அதுக்கு ஒரு எம்ப்ளாயர் வந்து உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணணும். இல்லை, தேவைகள் இருக்கணுன்றது வந்து இங்கே இருக்க இந்தியன் கம்பெனி அதை முடிவு பண்ணுமா, இல்லை அங்கே யூஎஸில் இருக்க கம்பெனி? ஆக்சுவலாக வந்து ஒரு வருஷமும் வந்து ஒரு 65,000 வீசா வந்து ஓப்பன் அப் பண்ணுறாங்க. ஏப்ரல் டு ஜூன் வரைக்கும் நம்ம ஃபைலிங்கு. அதுக்கு அப்போது அந்த 65,000 வீசா ப்ளஸ் 20,000 வந்து மாஸ்டர்ஸ் டிகிரிக்கு. ஸோ இந்த 85,000 வீசாவும் யூஎஸில் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் குவாலிஃபை ஆகணும் அப்படின்னா ஒரு எம்ப்ளாயர் வந்து அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அவங்க அந்த இன்டர்வியூ ப்ராசஸ் மற்றது எல்லாத்தையும் வச்சு தான் அவங்க கொண்டு போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னா, இப்போ ஒரு ஜாவா தெரியுது, இல்லை .NET-ஓட ப்ரோக்ராமராக நான் இங்கேருந்து அங்கே போகிறேன் அப்படின்னா அங்கே ஆல்ரெடி அதுக்கான தேவைகள் பூர்த்தி ஆகிருக்கு, அங்கே ஏற்கனவே வந்து .NET-க்கான ப்ரோக்ராமர்ஸ் இருக்காங்க அப்படின்னா நான் அங்கே போக முடியாது, அந்த தேவை இருக்காது. நான் அப்போ போகிறதுனா ஒரு அட்லீஸ்ட் அதை விட ஒரு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனோட நான் போனால் போக முடியும். நல்ல கொஸ்டின் அது. இப்போது முதல்ல நம்ம எப்படி பார்த்தோன்னா, இப்போது early 2000 வந்து யூஎஸில் வந்து நிறைய வந்து ஐடி பீப்புளோட நீட் இருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க, நம்ம போனோம். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இன் ஸ்பெசிஃபிக் இப்போ இருக்கிற கரண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ எங்களுக்கெல்லாம் தேவை இருந்தது, ஆனால் இப்போ வந்து நீங்கள் வந்து அந்த வீசாஸை வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அளவுக்கு அதிகமான பீப்புள் அங்கே வந்ததுனால கம்பேரிட்டிவ்லி அமெரிக்கன்ஸ்க்கு வந்து ஜாப் கிடைக்கல, அவங்களோட ரோலை நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்க்கும்போது இல்லை, இன்னுமே தேவைகள் இருக்குது. ஏன்னா அவங்களோட டெக்னாலஜி தான் கோர் ஸ்ட்ரென்த் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ். இல்லை, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனாக அவங்க நினைக்கிற சரிதான். சரிதான், கண்டிப்பாக வந்து இப்போ நம்ம ஊர்லேயே நான் அதை தான் சொல்கிறேன். இப்போ இங்கே இருக்க மைக்ரன்ஸோட நீங்கள் அதை ஒப்பிட்டா சரியாக இருக்குமா? சரியா, கண்டிப்பாங்க. இப்போ இங்கே மைக்ரன்ஸ்னா நார்த் இந்தியாவிலேருந்து இங்கே உள்ள வரவங்களை வந்து இங்கே அவங்க வரனால இங்கே இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கலன்னு சொல்லி தமிழர்களுக்குன்னு சொல்லிலாம் ஒரு முழக்கம் இருக்குது, இங்கே பிரச்சனைலாம் வருது, இவங்களை உள்ள விட வேணாம்னு சொல்லி ஒரு பக்கம் ஒரு வாதம் இருக்கு இல்லையா? இது மாதிரி அங்கேயும் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படி பார்க்கலாம் இல்லையா? இந்தியன்ஸ் வரதுனால யூஎஸில் இருக்கவங்களுக்கு தான் நாட்டுக்காரனுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னும் போது அந்த நடவடிக்கை அவங்க எடுக்கிறது சரி அப்படின்றது சரியான பார்வை தானு? கண்டிப்பாக நான் அதை வந்து ப்ராக்டிக்கலாக வந்து நிறைய நேரங்களில் யோசித்து பார்க்குற இடத்துல தான் இருக்கேன். ஸோ அதனால் நான் தப்பு சரி அப்படிங்கிறதெல்லாம் மீறி, ஆனால் இந்த 65,000 வீசாக்குமே தேவைகள் இருக்குது. அதில் வந்து மிஸ்யூஸ்ன்றது வந்து கண்டிப்பாக இருந்துகிட்டே தான் இருக்குது. நிறைய பேர் வந்து வேறு மாதிரி அதை வந்து குவாலிஃபையே ஆகாமல் அங்கே வராங்க. ஒரு கிளையண்ட்ன்ற ஒரு தேவைகள் இல்லாமல் இவங்க அங்கே வந்து ப்ராப்பராக இப்போ ஜாவாக்குன்னு சொல்கிறீங்க, அதில் வந்து வேலை பார்க்குறாங்களா இல்லையா அப்படிங்கிற விவாதம் இருக்குது. அது உண்மையும் இருக்குது. ஆனால் மெஜாரிட்டி வந்து கண்டிப்பாக இவங்க எதுக்காக குவாலிஃபை ஆகுறாங்களோ அந்த இடத்துல வேலையும் பார்க்குறாங்க. ஏன்னா அதில் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. இப்போது அங்கே உள்ள லோக்கல் கவுண்டி எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து வெரிஃபை பண்ணுறாங்க, இந்த LCS எல்லாம் சரியாக இருக்கா, இவங்களுக்கெல்லாம் நீ கரெக்டான சம்பளம் கொடுத்தியா. நேற்று நான் இங்கே இருக்கும்போதுமே நைட்டில் நான் ஒர்க் பண்ணுவேன் என்னோட இதுக்கு. அப்போது நான் ஒரு ஆடிட்டை நான் ஃபேஸ் பண்ணுறேன், அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் இந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ அதுக்கு ஒரு செக் பாயிண்ட்டும் இருக்குது, எல்லாமே இருக்குது. கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது, அதை நான்
அக்ரியும் பண்ணுறேன். இப்போ நான் H1 விசாவில் யூஎஸ்லேயே இருக்கேன். நான் ஒரு மீன் டைம் லீவுக்கு வரணும்னு இப்போ என் ஃப்ரெண்டு கூட சொன்னார், நான் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு பயமாக இருக்குது, நான் வந்துட்டு திரும்பி போகிறதுனா இப்போ புதுசாக ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க. யாரெல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரி போகிறாங்களோ அவங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணி ரிப்போர்ட் கொடுத்து அது அப்ரூவல் ஆன பிறகு தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க அப்படின்றது. அதன் காரணமாக இவங்களோட ஒரு மாதம் லீவ் அப்படின்னு வர்றாங்க அப்படின்னா அந்த இது அப்ரூவல் கிடைக்கல அப்படின்னா இங்கேயே ஸ்டே பண்ண வேண்டிய தேவை இருக்குது அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கு இல்லையா? ஆமாம், கண்டிப்பாங்க. அதாவது அது உண்மையும் கூட. ஏன்னா இப்போ வந்து டிசம்பரில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஒரு கெயாட்டிக் என்வாயரமெண்ட்டில் இமிக்ரேஷன் இருக்குது, இப்போ சூழ்நிலைகள் இருக்குது. இப்போது என்னென்னா இவங்க வந்து டிசம்பரில் தான் வந்து அதை கொண்டு வந்தாங்க. டிசம்பர் 15லேருந்து நாங்கள் கொண்டு வரோம், உங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் ஃபுல்லாகவே பப்ளிக் ஆக்கணும் அப்படின்னு. ஆனால் அதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அது வரைக்கும் உள்ள அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே ரீஷெட்யூல் பண்ணாங்க. ரீஷெட்யூல் பண்ணும்போது மார்ச் ஏப்ரலுக்கு மாற்றிட்டாங்க. இப்போது நீங்கள் டிசம்பர் 18ஆம் தேதி அப்பாயின்மெண்ட் இருக்குன்னா நீங்கள் 10ஆம் தேதி ஊருள்ள இந்தியாவுக்கு வந்திருப்பீங்க. தென் இப்போது வந்து உங்களுக்கு வந்து மார்ச்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அங்கே வீடு இருக்குது, ப்ளஸ் வயலை இருக்குது, வேலைக்கு எடுத்தவங்களும் உங்களை அவ்வளோ நாள் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உண்மையான ஒரு சூழ்நிலைகள். இல்லை, இப்போ அதுக்கெல்லாம் ஏதாவது ரெமெடி இருக்கா? என்ன பண்ண போகிறாங்க அந்த மாதிரியானதெல்லாம்? அதனால இப்போ அவங்க அங்கேருந்து வரதை அவாய்ட் பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணிட்டு அங்கங்கே இருக்காங்க, அங்கேயே இருக்காங்க. அதனால நிறைய பயம் இருக்குது, நிறைய வந்து என்ன ஆகுமோ, நான் இந்தியாவுக்கு போனால் இது ஒரு சில விஷயங்கள் வந்து இப்போ நீங்கள் கல்யாணத்துக்குன்னே அவங்க கல்யாணத்துக்கு மட்டும்தான் என்னோட அடுத்த கேள்வியாக இருந்தது. சப்போஸ் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி இருக்குது, இல்லை ஏதாவது ஃபெஸ்டிவல் இருக்குல்ல, ஃபெஸ்டிவல் கூட ஓகே நம்ம ஹோல்ட் பண்ணலாம்னு வச்சுக்கலாம். ஏதோ ஒரு எமர்ஜென்சி இருக்குது, இப்போ பேரண்ட் இங்கே ஊரில் இருப்பாங்க, மித்த பசங்க அங்கே இருக்காங்க அப்படின்னா இது ஏதாவது எமர்ஜென்சி நீங்கள் வர வேண்டியது இருந்ததுன்னா எப்படி வருவாங்க, எப்படி போகிறாங்க? ரொம்ப பெரிய கஷ்டம், ஸ்ட்ரகிள் தாங்க. உண்மையிலே பார்க்கும்போது பேத்தட்டிக் சிச்சுவேஷன் தான். ஏன்னா ஒரு எமர்ஜென்சிக்குன்னு வந்துட்டா கூட நீங்கள் இந்த வீசா இல்லாமல் திரும்ப உள்ளார போகவே முடியாது. இட்ஸ் வெரி பேத்தட்டிக் சிச்சுவேஷன். எப்போ கிளியர் ஆகும்? அவங்க என்னென்னா அதாவது லிமிட்டேஷன்ஸை கொண்டு வராங்க. சம்டைம்ஸ் இட்ஸ் பிகமிங் வெரி அன்ரீசனபிள் லிமிட்டேஷன்ஸ் ஆக்சுவலாக ஃப்ரம் அ பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் போத் சைட்ஸ் ஐ ஹாவ் டு டாக். அப்படின்னா இது கண்டிப்பாக வந்து என்ன சூழ்நிலையில் வந்துட்டாலும் நீங்கள் வெளியில் போக முடியாதுன்னும் போது ரொம்ப பயம் நிறைய கிரியேட் ஆகுது. இப்போ சப்போஸ் இப்போ நான் வந்து எமர்ஜென்சி உடனே போகணுன்ற ஒரு சூழல் இருக்குது, நான் இப்போ என்ன முடிவு எடுக்கிறது? நான் உங்கள்கிட்ட வந்து கேட்குறேன், இப்போ உங்களை அப்ரோச் பண்ணுறேன், நான் இப்போ எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அதுக்கு என்ன சொல்யூஷன்? எனக்கு வந்து 2-3 விஷயங்களில் நான் வந்து சொல்லிட்டு தான் இருக்கேன். என்னென்னா நீங்கள் திரும்பி வரணுன்ற ஒரு சூழ்நிலையில் ஒரு முடிவாகி நீங்கள் இங்கே வந்துட்டு இப்போது H1Bன்றது வந்து டெம்பரரி வீசா தான், நம்ம வந்து இட்ஸ் நாட் அ பெர்மனன்ட் வீசா அங்கே. ஆனால் ஒரு சூழ்நிலையில் இதுதான் முடியும் நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு கிளைண்ட்டோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு போயிட்டு, இல்லை எனக்கு வந்து வீசா சிச்சுவேஷனால் நான் அங்கே போனாலும் ஒரு 3 மாதம் ஆயிட்டு நான் வெளியிலேருந்து ஒர்க் பண்ணிவிட்டு திரும்பவும் எனக்கு அப்ளை பண்ணி வர மாதிரி ஒரு இடத்துல நான் வெளியிலேருந்து ஒர்க் பண்ணக்கூடாது இல்லையா? H1Bயில் ஒர்க் பண்ணக்கூடாது. பட் ஆனால் கிளைண்ட் வந்து அக்ரி பண்ணாங்கன்னா நீங்கள் வேறு H1Bயில் பண்ண மாட்டீங்க. நீங்கள் இங்கேருந்து வேறு மாதிரியான இது எல்லாமே சப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் தான். நீங்கள் உள்ளார இன்டெப்த்தாக போய் தான் பேசணும். ஆனால் வந்து இன்னும் ஒரு சிலர்லாம் வந்து வந்துருவாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. இந்த அவங்க இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் இல்லை ஒரு சூழ்நிலைகளெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பார்க்குறதுக்குமே. இல்லை, அந்த மாதிரியான கேசஸ்க்கு நீங்கள் என்ன சொல்யூஷனாக அல்லது உங்களோட கவுன்சிலிங்காக என்ன கொடுப்பீங்க? இப்போ நான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி மென்டலி டிப்ரெஸ் ஆகிடுவேன், ஐயோ இங்கே போக முடியல அங்கே போக முடியலன்றது. ஸோ அப்போ அந்த மாதிரியான கேசஸ் எல்லாம் எப்படி நீங்கள் டீல் பண்ணுறீங்க? நீங்கள் டீல் பண்ண அல்லது நீங்கள் பார்த்த ஒரு முக்கியமான ஏதாவது மறக்க முடியாத ஒரு கேஸ் இந்த மாதிரி ஒன்று இருந்தது, நாங்கள் இப்படிலாம் பேசி அவங்க அப்புறம் சரி பண்ணி அனுப்பிச்சோம், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? கிளம்பும் போது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, எனக்கு டெஸ்பரேட்டாக இருப்பாங்க, எனக்கு எப்படியாவது இங்கே இருக்கணும், நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறமா வந்து இல்லை வேறு வழி இல்லை, விசா டினை ஆச்சு, இல்லை நாங்கள் போய் தான் ஆகணும் போது இங்கே வந்துடுவாங்க. வந்தவங்க வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 2 வருஷம்லாம் ஆயிடுச்சுன்னா இங்கேயே கண்டினியூ பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு இங்கேயுமே ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குது, எஜுகேஷன் இருக்குது, வேலைகள் இருக்குது. இந்தியாவில் முதல்ல போகும்போது தான் ரொம்ப அந்த ரிபல் பண்ணி போவே முடியாது மேம், எனக்கு என்ன ஆனாலும் நாங்கள் இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படிலாம் இல்லைங்க. ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடுறாங்க, அப்புறம் ஒரு 6 மாதம் ஆகும்,
1 வருஷம் ஆகும் விசா கிடைக்கிறதுக்கு, ட்ரை பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேரை நான் பார்க்குறேன் 2 வருஷம் 3 வருஷம் இருக்கிறவங்கலாம் வந்து ஃபேமிலியாக விட்டுட்டு இங்கே செட்டில் ஆகிடுவாங்க. உங்களுக்கு என்னங்க, நான் சும்மா சொல்லக்கூடாது, மெய்ட் ஹெல்ப் என்ன, ஹவுஸ் கீப்பிங் என்ன, எல்லாமே இருக்குது அங்கே. எல்லாமே நாங்கள் தானே பண்ணிகிட்ருக்கோம். இதுதானே ரியாலிட்டி. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் என்னோட ஃப்ரெண்ட் அன்றைக்கி சொல்லும்போது சொல்கிறான், நீங்களாம் BMW ஓட்டினாலும் நான் டிரைவரோட ஓட்டுறல அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதுதானே ரியாலிட்டி. டிரைவரை வச்சுக்க கூடாது, வச்சுக்க முடியாது. ஏன்னா அங்கே லேபர் காஸ்ட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் இல்லைங்களா. நீங்கள் அப்போ என்ன பண்ணுவோம், நம்மளோட என்ன இருக்கு பாரு, ஹவுஸ் மேட் வைக்கிறீங்க. இப்போ நம்ம இந்தியாவில் வைக்கிற மாதிரி ஹவுஸ் மேட் ஒருத்தவங்க வைக்கணும்னா ரொம்ப நிறையா இருக்கும். ஏன்னா நாங்கள் இப்போ வீட்டுக்கெல்லாம் ஒரு மந்த்லி ஒன்ஸ் ஒருத்தவங்க வருவாங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நார் வந்து ஒரு $30 கொடுப்பீங்க. ஒரு 4 மணி நேரம் வேலை பார்ப்பாங்க, அவ்வளோதான். மாதத்துக்கு ஒரு தடவை தான் பண்ண முடியும். அதுக்கு மேலே நீங்கள் ரொம்ப போக முடியும். டே டு டே எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு இல்லை, பழக்கம் இல்லைன்றதுனால. அவங்க லேபர் காஸ்ட் இஸ் எக்ஸ்பென்சிவ்னால அந்த ஆப்ஷனை போகிறதில்ல ஆக்சுவலாக அப்படின்னு. ஆனால் இன்னொன்று என்னென்னா, ஃபேமிலியாக வந்துட்டால் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் இப்போ அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கும்போது, ஹஸ்பண்ட் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏர்லி டெத்து, நிறைய பேர் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான மாதிரியான கேसेस நீங்க ஹேண்டில் பண்ணிருப்பீங்களா? நிறையங்க. இப்போ கூட நான் ஒருத்தவங்கள ஃபேமிலி அவங்கள தொடர்ந்து நான் மீட் பண்ணிட்டே இருக்கேன். 2019 பார்த்தீங்கன்னா சின்ன பொண்ணு 2 குழந்தைங்க, அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக போனார். ஹி பாஸ்ட் அவே, ஹேட் அ மேசிவ் ஸ்ட்ரோக், 42 இயர்ஸ். அங்கே வந்து எங்க சிகாகோவில் இருந்தவங்க ட்ரெயினை வந்து மெட்ரோ ட்ரெயினை போய் பிடிக்க ஓடினவர் கொலாப்ஸ்ட் அண்ட் ஹி பாஸ்ட் அவே ஆக்சுவலாக. ஸோ அப்போது அந்த ஃபேமிலி எப்படி இங்கே வந்தாங்க, அது வந்து ஃபுல்லாக அந்த கம்யூனிட்டி தான் சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு அந்த SSN பெனிஃபிட் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்கள இங்கே அனுப்பி இப்போ ஆல்மோஸ்ட் லைக் 2019 அவங்களுக்கு ஒரு 7-8 இயர்ஸ் ஆகிடுச்சு. அவருக்கு ஏற்கனவே வந்து அந்த SSN 10 இயர்ஸ் அங்கே இருந்ததுனால மாதம் அவங்களுக்கு உண்டான பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது இந்த மாதிரியான கேசஸ்? இப்போ இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க பாசிட்டிவே அந்த விமன் தனியாக இருக்காங்க அப்படின்னா அந்த விமனுக்கான சப்போர்ட் சிஸ்டம் அங்கே என்ன மாதிரி இருக்கும்? அங்கே வந்து நீங்கள் 10 வருஷம் இருந்திருந்தாங்க ஒரு H1Bல அப்படின்னா சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் வரும் அவங்களுக்கு. ஆனால் என்ன, கவர்மெண்ட்லேயே ஃபண்டா, ஆமாம், அந்த US கவர்மெண்ட்டே வந்துட்டு அந்த குழந்தைங்களுக்கு, ஒய்ஃபுன்றதை விட அந்த குழந்தைங்களுக்கு தான், ஒய்ஃபுக்கு இல்லை, 2 குழந்தைங்க, சின்ன குழந்தைங்களுக்கு 18 வயசு வரைக்கும் ஒரு மானிட்டரி பெனிஃபிட் மாதம் கொடுக்குறாங்க. அது எப்படி இப்போ நம்ம ஃபண்ட்ஸ்லேருந்து நம்ம அந்த இப்போ டாக்ஸ் கட்டுறதுலேருந்து எடுத்து வைக்கிறாங்க, நம்ம ஏதாவது கட்டுறோம் இப்போ இல்லை அவங்க PF பண்ணுற மாதிரி அது மாதிரியான சிஸ்டம் இல்லை, நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறது தான். இண்டிவிஜுவல் வந்து SSN கான்ட்ரிபியூஷன் அது ஆப்ஷனலா மேண்டேட்டரி? அது மேண்டேட்டரி. நீங்கள் என்னைக்கெல்லாம் நீங்கள் வந்து அங்கே எம்ப்ளாயியாக இருக்கீங்களோ அது மேண்டேட்டரி, நீங்கள் கண்டிப்பாக பே பண்ணி தான் ஆகணும். அது வருஷம் பாயிண்ட்ஸாக ஆட் பண்ணிகிட்டே வருவாங்க. ஒரு 40 பாயிண்ட்ஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி வந்துடும் அது. ஸோ நீங்கள் 10 வருஷத்தில் முக்கால்வாசி வந்து 10 வருஷம் தான் ஆவரேஜ். ஸோ அதில் வந்துடுச்சுன்னா அந்த பெனிஃபிட்டை வந்து இவங்க கிடைக்கும் இவங்களுக்கு. அப்புறமா இங்கே வந்ததுக்கு அப்புறமா வந்து அதை யூஸ் பண்ணி அவங்க இன்னொன்று என்னென்னா அங்கேயே இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் அந்த சேலஞ்ச். ஏன்னா இவங்க வந்து அந்த டிபெண்டன்ட் வீசாவில் இருப்பாங்க. இவங்களுக்கு என்னென்னா, நம்மளும் இங்கே ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு, பிள்ளைங்க இங்கே வளர்ந்துட்டாங்க, இந்த காலேஜ்க்கு இங்கே போனாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கும் போது சேலஞ்சஸ் வந்து என்னென்னா அவங்களால அங்கே கண்டினியூ பண்ண முடியறதில்ல. டிபெண்டன்ட் வீசா H4ல இருக்கு இல்லையா, அவங்க H1B கன்வெர்ட் ஆகுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும், அதுக்கு ஏதாவது என்ன ப்ராசஸ் எல்லாம் இருக்கு? அது வந்து ஒரு இப்போ நான் சொன்ன மாதிரி நியூ H1B அப்படின்னு வந்ததுன்னா அந்த டைம் பீரியட் இருக்குது. 85,000 வீசாஸ்குள்ளார தான் இவங்க வரணும். ப்ளஸ் வந்து எல்லா ஆக்குபேஷன்ஸும் குவாலிஃபை ஆகிறது இல்லை. இப்போ H4ல இவங்க வந்ததுக்கு அப்புறமா இவங்க அதை நான் இன்னொரு இடத்துல கூட பேசினேன், அவங்களோட ஐடென்டிட்டியே ஒரு லூஸ் பண்ணுற இடத்துல ஆயிடுறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் ரீகெயின் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு ப்ரொஃபைல், ஒரு ஐடென்டிட்டி ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அன்ஃபார்ச்சுனேட் சிச்சுவேஷன் வரும்போது இவங்களுக்கு வந்து அவங்கள H1ல மாறலாம், இல்லை F1ல மாறலாம். F1ல மாறும் போது என்ன ஆகும்னா இவங்களால வேலை பார்க்க முடியாது. இப்போ என்ன பெனிஃபிட்ஸ் வருதோ அதை பே பண்ணாதான் இவங்களோட ரெண்ட்டு, இவங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸு, ப்ளஸ் ஒரு டே டு டே லைஃப் வந்து லீட் பண்ண முடியும். ஸோ வர காசெல்லாம் உங்களுக்கு இதிலேயே செலவாயிடும். ஸோ ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சேவிங்ஸை எடுத்துகிட்டு பேசாமல் நம்ம சென்னைக்கு வந்துட்டோம்னா ஓரளவுக்கு நம்மளோட ஃபேமிலியை பில்ட் பண்ணிடலாம். நிறைய ஃபேமிலிஸுங்க, நான் 50க்கு மேலே உள்ள
ஃபேமிலிஸை நான் பர்சனலாக ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணி அவங்க இங்கே இருக்காங்க நிறைய. அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஈஸியாக இருக்கா? இப்போ இந்த மாதிரி ஒரு கேஸ் ஆகிடுது பாஸ்டவே அப்படின்னா இப்போ அவங்க பாடியை இங்கே எடுத்து வரதோ இல்லை அவங்கள இங்கே மூவ் பண்ணுறது அவங்க ஃபேமிலி இங்கே ஷிஃப்ட் பண்ணுறது? இல்லைங்க, ஈஸி இல்லை. பட் ஆனால் ஆர்கனைசேஷன்ஸ் இப்போ நிறைய ஆர்கனைசேஷன் இப்போ ஃபெட்னா ரியாக்ஷன் டீம் அந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க அங்கேயுமே லோக்கலாக. எல்லாமே வாலண்டியர்ஸில் தான் ரன் ஆகுது. இப்போ நான் லீகல் சைடை பார்த்துக்குறோம். என்ன மாதிரி நிறைய இப்போ என்னோட தமிழ் அட்டர்னிஸ் இருக்காங்க, கவிதா ஷாரதன், அவங்களாம் வந்து அவங்களாம் சப்போர்ட் பண்ணுறாங்க வாலண்டியராக. ப்ளஸ் வந்து இவங்களோட பாடியை இங்கே கொண்டு வரதுமே ஒரு பெரிய ப்ராசஸ். அதுக்குன்னு சப்போர்ட் பண்ணி கொண்டு வரவங்க இருக்காங்க. ஸோ அவங்களாம் தான் சப்போர்ட் பண்ணி இதை ரன் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, ஐடென்டிட்டியை லூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாங்க. எந்த இடத்துல அது நடக்குது? என்னன்னா இந்த வீசா லிமிட்டேஷன்ஸ் வருது இல்லைங்களா? இப்போ H4ன்னு வரும்போது முக்கால்வாசி ஐ நோ லைக் வந்து நான் வந்து அப்படி யோசிக்கவே இல்லைங்க. இது வந்து மென் அண்ட் விமன் அப்படின்னு பார்க்குறத மீறி ஒரு மேக்ஸிமம் இது டேட்டாஸை வச்சு தான் நம்ம பார்க்குறோம் யோசிக்கிறோம். அப்படி இருக்கும்போது 90% வந்து விமன் தான் H4 டிபெண்டன்ட் வீசாவில் வராங்க. இப்போ அவங்களுக்கு தான் என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து கெரியர் ஓரியன்ட் விமனாக தான் இப்போ இருக்கிற எல்லாருமே வந்து தே ஆர் ஹைலி குவாலிஃபைடு. ஸோ ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்ன்றது வந்து எனக்கு வந்து நான் ஒரு விமனுக்குமே கண்டிப்பான ஒரு மினிமம் நீட் தான். அதுக்கு வந்து சாய்ஸ் நல்ல பொசிஷன்ல இருந்திருப்பாங்க, மேரேஜ் ஆகி அங்கேயே செட்டில் ஆகும்போது. ஆமாம், கண்டிப்பாக அதை விட்டுட்டு இவங்க வந்து இங்கே வந்து ஏன்னா வீசா எலிஜிபிலிட்டி கிடையாது. ஸோ இவங்களோட அங்கே லோக்கலாக வேற எங்கேயோ வேலைக்கு ஜாயின் போகவே முடியாது பாசிபிலிட்டி. இதுக்காக தான் நான் என்ன சொல்கிறேன்னா அவங்க ப்ரிப்பேர்டாக வரணும். இல்லை இங்கேருந்தே ஒரு H1B அந்த மாதிரியான விமன் என்ன மைண்டில் வச்சுக்கணும், என்ன தெரிஞ்சுக்கிட்டு வர்றது சரி? இனிமே இங்கே வரும்போது இப்போ நான் இப்போ நீங்கள் கேட்குறீங்க யுஎஸ்ஆ இந்தியாவா அப்படின்னு இருக்கும்போது இதெல்லாம் தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ரெண்டு பேரும் ஒரு நல்ல கெரியரில் இருக்கீங்க. இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் த ஃபினான்ஷியல் கெய்னிங் அப்படி ஒரு எபிலிட்டின்றதை விட அதையும் மீறி இப்போ ரெண்டு பேருமே ஒரு இடத்துல இருக்கீங்க, ஈக்குவலி they are like கெரியரில் இருக்கீங்க. ஸோ இன்னொருத்தரோட டிபெண்ட்டாக நீங்கள் ரெண்டு பேருமா அங்கே வரும்போது உங்களோட லிமிட்டேஷன்ஸ் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கு ப்ரிப்பேர்டாக வந்தால் தான் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதையும் மீறி இல்லை எனக்கு இந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அஸ் அ ஃபேமிலி வி வாண்ட் டு டூ இட்னா அந்த தெளிவு இருக்கணும், அந்த புரிதல் இருக்கணும். நான் என்ன தெரிஞ்சுக்கணும், எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ நான் எனக்கு வந்து அங்கே நான் வரணும்னு நினைக்கிறேன், இல்லை இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்கள அங்கே மேரேஜ் பண்ணி அனுப்பிச்சி விட்றோம் அப்படின்னா அவங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அடிப்படையாக? இன்னொன்று இருக்குங்க, மேரேஜ் பேஸ்டுமே நிறைய நமக்கு ஃபேமிலிஸுக்கு வந்து அவேர்னஸ் வேணும். அது இதில் வந்து நான் ஜென்ரலைஸே பண்ணலை. 1000 பேர் கல்யாணம் பண்ணி வரீங்க, 10,000 பேர் வரீங்கன்னா எல்லாரும்லாம் அப்படி இல்லை. பட் ஆனால் அந்த அஃபெக்ட் ஆகிற அந்த 10 பேர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து என்ன இவங்க யார் என்ன யூஎஸில் இருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் வச்சு யாருக்குமே ரெண்டு சைடுமே நான் அப்படி தான் பார்க்குறேன். நான் அப்படி வந்து நீங்கள் ஒரு டிசிஷன் பண்ணவே முடியாது. கண்டிப்பாக நம்ம எப்படி முன்னாடி பண்ணோமோ அந்த அளவுக்கு தெளிவாக இவங்க யார், இவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு வேலைகள் இருக்குன்றதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் இவங்க போகணும். ஒரு கேஸ் வச்சுக்கலாம், ஒருத்தர் மேரேஜ் ஆகுது, அவங்க டிபெண்டன்ட் விசாவில் அவங்க ஒரு போயிட்டு ஒரு 6 மாதத்தில் டிபெண்டன்ட் விசா எடுத்து இவருக்கு அனுப்பிச்சி விட்றாரு, இவங்க வர்றாங்கன்னு வச்சுக்கலாம். உள்ளே வந்துடுறாங்க, அவங்களுக்கு அங்கே என்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்குன்னு கேட்குறேன். முதல்ல ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு நீங்கள் வேலை பார்க்க முடியாதுங்கிறதுல நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கணும், மென்டலி ப்ரிப்பேர் ஆகணும். கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் படிக்கிற ஆப்ஷன் இருக்குது. ஒரு வேளை நான் கெரியர் என்ஹான்ஸ்மெண்ட்டுக்காக படிக்கிறேன்னா சரி, அதுக்கு உண்டான ஃபீஸை நான் எப்படி பிளான் பண்ணிக்கிறேன், இதுக்கு வந்து ஃபேமிலி எப்படி நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இங்கே எல்லா சப்போர்ட் சிஸ்டமோடையுமே நீங்கள் இருந்துட்டு அங்கே வந்து காட்டில் விட்ட மாதிரி ஆகிடக்கூடாது. அந்த கான்ஃப்ளிக்ஸ் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எங்கே வரும்போது நான் என்ன பண்ணனே தெரியாதுன்ற இடத்துல இருந்து ஆரம்பித்து இதெல்லாம் சின்ன சின்ன காரியமாலாம் இல்லை. பட் அந்த ஹஸ்பண்டுக்கு இதை பற்றின புரிதல் இல்லாமல் தான் அவர் அழைச்சிட்டு போகிறாங்களா? இல்லை, உங்களை நீங்கள் பார்த்த வரைக்கும் ஆமாம். ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்டு கூட இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. இது எப்போ எங்களுக்கு தெரிய வரும்னா ஒரு அன்ஃபார்ச்சுனேட் டெத்து வரும்போது தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு என்ன பேங்க் வச்சுருக்காங்கன்னு கூட தெரியல. இங்கே வந்து நம்ம வேற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் வளர்ந்துட்டோம், பரவாயில்ல அப்படின்னு. ஆனால் ஒரு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சு 2 பேருமா சேர்ந்து உங்களோட முடிவுகளை எடுக்கும்போது மட்டும்தான் எனக்கு என்ன படுதுன்னா நீங்கள் அந்த ஒரு புரிதலோட எதிர்நோக்கி போறீங்கன்னு அர்த்தம்னு பார்க்குறேன் நான். நிறைவா மேரி கென்னடி அவங்களோட லா ஸ்கூல் அதை எப்படி அப்ரோச் பண்ணுறது? இப்போ எனக்கு நிறைய கேள்விகள் இருக்குது, இல்லை சந்தேகங்கள் இருக்குது,
இமிகிரேஷன் ரிலேட்டடாக Law firm எப்படி approach பண்றது அப்படின்னா உங்களை எப்படி அப்ரோச் பண்ணுறது? லா ஃபார்முக்கு வந்து நம்மளோட ஆஃபீஸ் வெப்சைட் இருக்குது. லா ஆஃபீஸஸ் ஆஃப் மேரி கெனடின்னு போட்டாலே அதில் வந்துடுது, உங்களுக்கு கூகுள் பண்ணாலே வருது. ப்ளஸ் நாங்கள் இந்த ரீசெண்டாக உள்ள காலகட்டத்தில் வந்து நம்ம மக்களுக்கு ஏதாவது ஒரு சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன்லேயே பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக நிறைய பேருக்கு இப்போது என்னோட இப்போ வீக்கெண்ட் ஹார்ஸ் அப்படின்றதெல்லாம் மீறி இவங்களுக்கு இந்த தேவைகள் இருக்குது. இதில் ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக யார் எடுத்தாலும் இமிக்ரேஷன் வந்துட்டால் அது மேரிஸ் ஆஃபீஸை போனால் அவங்க ஏதாவது ஒரு விடத்தில் நமக்கு ஒரு சப்போர்ட், ஒரு காலில் எடுத்தாவது பேசுவாங்கன்ற அளவுக்கு சப்போர்ட் பீப்புளை நாங்கள் வச்சுருக்கோம். ப்ளஸ் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக அந்த வேலைகளை பண்ணுறோம். கொடுத்த வேலையை ரொம்ப வந்து முக்கியமாக அதை எடுத்து என்னவாக இருந்தாலும் கண்டிப்பாக கொடுத்த வீசாஸோ, ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவங்க மணி ஸ்பெண்ட் பண்ணுறதோ இல்லை கெரியர் சாய்ஸஸோ இது எல்லாமே இதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது அதில் ரொம்ப டீட்டெயில்டாக பண்ணணும்னு பண்ணிகிட்ருக்கோம். ரைட். இங்கே ஏதாவது ஹெல்ப் டெஸ்க் அப்படி ஏதாவது இருக்கா? ஏதாவது பிளான் இருக்கா? ஆமாம், ஆஃபீஸ் வந்து நான் இப்போ சீரியஸாகவே இங்கே சென்னையில் பார்த்துட்ருக்கேன். எனக்கு ரொம்ப நாள் என்னோட ட்ரீம் அது. நம்ம வளர்ந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக ஒரு ஆஃபீஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க அப்ரோச் பண்ணுறது ஈஸி. கண்டிப்பாக ஆமாங்க, அது புரியுது. நாங்கள் கண்டிப்பாக பண்ணிகிட்ருக்கோம், கண்டிப்பாக பண்ணிவிடுவோம் சீக்கிரமாகவே. ரொம்ப நன்றி. நிறைய புது தகவல்கள் சொன்னீங்க. இப்போ இங்கேருந்து போகிறவங்களுக்கு ஆப்வியஸ்லி ரொம்ப யூஸ்ஃபுல்லான பாயிண்ட்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்கும் நன்றி. நன்றி, வணக்கம்.